Hi, this is Brindam. Welcome to my channel. Special TET Paper 2 Social Science கான 6th class இன்னைக்கு. Already 5 class complete பண்ணிருக்கோம். Links descriptionல தரேன். செக் பண்ணி பாருங்க. Classes மட்டும் இல்லாம டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். டெஸ்ட் பேட்சோட ரேட் வெறும் 499 rupees தான். இந்த 499 rupees அப்படின்றது ஒன் டைம் பேமெண்ட் தான். 3 months அதாவது ஜூலை மந்த் வரைக்கும் அவைலபிள் இருக்கும். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கமெண்ட்ஸில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு குரூப் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஜிபே நம்பர் இருக்கும். அதுக்கு 499 rupees பே பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு தனியாக சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களை ப்ரீமியம் டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கான வகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆங்கிலேயர்களோட நிர்வாகம் அண்ட் விவசாய புரட்சிகள் 8th ஸ்டாண்டர்ட் 3rd லெசனில் இருக்குது. இந்த விவசாய புரட்சிகள் அப்படின்றது 8th ஸ்டாண்டர்ட் 2nd லெசனில் ஒரு சின்ன பெண்டிங் இருக்குது. அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த 3rd லெசனுக்கு நம்ம மூவ் ஆன் ஆகிடலாம். ஓகேவா? வகுப்பை முழுமையாக பாருங்கள். எந்த டவுட் வந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஆங்கிலேயர்கள் தங்களோட பகுதியை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக நிறைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணாங்க. போர்கள்லையும் ஈடுபட்டாங்க. என்னென்ன போர்களெல்லாம் ஆங்கிலேயர்கள் ஈடுபட்டாங்க நம்ம இதுக்கு முந்தைய வகுப்புலே பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. அப்போ தான் ஒரு கண்டினியூவாக இருக்கும். ஸோ என்னென்ன போர்களில் ஈடுபட்டாங்கன்னு முன்னாடி பார்த்துருக்கோம். ஒரு சில கொள்கைகளும் ஃபாலோ பண்ணாங்க அவங்களோட பகுதியை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக. ஒன்று துணைப்படை திட்டம். துணைப்படை திட்டம் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. துணைப்படை திட்டம் வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா, எந்த இயரில் வந்துச்சு எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், கமெண்ட்டில் சொல்லுங்கள். துணைப்படை திட்டம் எந்த வருடம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது, யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸோ இப்போ இன்னொரு கொள்கையை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாரிசு இழப்பு கொள்கை. வாரிசு இழப்பு கொள்கை 1848 அறிமுகப்படுத்தப்பட்டது. வாரிசு இழப்பு கொள்கை. இந்த கொள்கையின் மூலமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து டல்ஹௌசி பிரபு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இப்போ வாரிசு இழப்பு கொள்கைனா என்னன்னா, இப்போ ஒரு அரசர் இருக்கார். எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு அரசர் வந்து இருக்காருன்னு வச்சுப்போம். அந்த அரசருக்கு ஓன் சைல்டு இல்லை, குழந்தை வந்து பிறக்கல, குழந்தை இல்லை. அவர் என்ன பண்ணுவார்? மேபி தத்தெடுத்துப்பார். ஏன்னா அவருக்கு அடுத்தது அந்த ஆட்சி பகுதியை ரூல் பண்ணணும். அந்த பகுதியை ரூல் பண்ணுறதுக்காக அவருக்கு வாரிசு வேணும். அதனால என்ன பண்ணுவார்? குழந்தை இல்லைன்னா தத்தெடுத்துப்பார். அப்படி தத்து எடுத்துக்கும் போது அந்த ஆட்சி பகுதி அந்த தத்தெடுத்தப்பட்ட குழந்தைக்கு போகாது, அடாப்டட் சைல்டுக்கு போகாது. அவங்களோட சொத்து போகும். அந்த ராஜாக்கு எவ்வளோ சொத்து இருக்கோ அது வந்து யாருக்கு போகும்? அந்த அடாப்டட் சைல்டுக்கு போகும். பட் அந்த ஆட்சி பகுதி போகாது. அவரால் அரியணை ஏற முடியாது. அப்போ யாருக்கு தான் அந்த ஆட்சி பகுதி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்களுக்கு போகும். இது எப்படி சொல்லுங்கள்? இது எந்த விதத்தில் நியாயம்? இதை மாதிரி ஒரு கொள்கையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, வாரிசு இழப்பு கொள்கை. அவங்க இந்திய பகுதிகளில் தங்களோட ஆதிக்கத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணணும், அவங்களுக்கு கீழே நிறைய பகுதிகள் வர வைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த கொள்கையை ஃபாலோ பண்ணாங்க. அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது டல்ஹௌசி. ஸோ வாரிசு இழப்பு கொள்கைன்னா இவ்வளோதான். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அந்த வாரிசு இழப்பு கொள்கையின் கீழே நிறைய பகுதிகள் வந்து ஆங்கிலேயர்களுக்கு கீழே வந்து இணைக்கப்பட்டது. முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜான்சி எப்போ இணைக்கிறாங்கன்னா 1853 ஆங்கிலேயர்களுக்கு வசம் போகுது. ஜான்சின்றது ஒரு பகுதி மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய, உங்களுக்கு கூட எல்லாருக்குமே தெரியுமே ஜான்சி ராணி அப்படின்றது. ஸோ அதே பகுதி தான். இந்த வாரிசு கொள்கை தான் ஒரு முக்கியமான காரணம். எதுக்குன்னா 1857 ரிவோல்ட்டுக்கு. நம்ம அடுத்த வகுப்பில் 1857 ரிவோல்ட்டை பற்றி, பெரும் புரட்சியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ. இப்போ நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆங்கிலேயர்களோட நிர்வாகம் பற்றி பார்க்கலாம். ஆங்கிலேயர்களோட நிர்வாகம் ஒரு 4 துறைகள் மூலமாக நிர்வகிக்கப்பட்டது. குடிமைப்பணி, இராணுவம், காவல், நீதித்துறை. ஸோ இந்த 4 மூலமாக தான் வந்து என்ன நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆங்கிலேயர்கள். ஃபர்ஸ்ட் குடிமைப்பணி பற்றி பார்க்கலாம். குடிமைப்பணிகளில் எதெல்லாம் அடங்கும்னா, முக்கியமான ஒரு விஷயம் சிவில் சர்வீஸ். சிவில் சர்வீஸை இப்போ நம்ம வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது, ஆங்கிலேயர்கள் காலத்துலலாம் என்னவா இருந்ததுன்னா ஐசிஎஸ் தேர்வு. இந்த ஐசிஎஸ் தேர்வு எங்கே மட்டும் நடத்துவாங்கன்னா லண்டனில் மட்டும்தான் நடத்துவாங்க, இங்கிலாந்தில் தான் நடத்துவாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களாலாம் எழுத முடியாது, ரொம்ப கஷ்டம். பணக்காரங்களால் மட்டும்தான் எழுத முடியும். அப்போ பணக்காரங்களாக இருக்கக்கூடிய இந்தியர்கள் மட்டும் லண்டன் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எழுதிட்டு வருவாங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் வரத்துக்கு முன்னாடி வெல்லஸ்லி என்ன பண்ணுறாருன்னா 1800 வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவுறாரு. வில்லியம் கோட்டை எங்கே இருக்குது? கல்கத்தாவில் இருக்குது. அங்கே ஒரு கல்லூரியை வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபவுண்ட் பண்ணுறாரு வெல்லஸ்லி. ஸோ இது கொஞ்சம் வந்து ஸ்டோரியாக கொண்டுட்டு போக முடியாது. நம்ம அடுத்தடுத்தது அகெயின் வேறு ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது ஸ்டோரியாக போகலாம். இது அந்தளவுக்கு ஸ்டோரியாக எடுத்துகிட்டு போக முடியாது. கொஞ்சம் கிளாஸில் அட்டென்டிவாக இருந்து கவனிங்க. ஓகே. 1833 ஒரு பட்டய சட்டம் வருது.
1833 பட்டய சட்டம்படி, இங்கிலீஷில் சொல்லணும்னா சார்ட்டர் ஆக்ட், அதுபடி என்ன செய்கிறாங்க அப்படின்னா தேர்வு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் தேர்வுலாம் கிடையாது, சிவில் சர்வீஸ்க்கு தேர்வு கிடையாது. இதுக்கப்புறமா தேர்வு கொண்டுட்டு வராங்க, எக்ஸாமை கொண்டுட்டு வராங்க. ஃபஸ்ட்டு 1833 எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணாதான் என்ன ஆகலாம், குடிமை பணி, அதாவது கலெக்டர். இதுக்கு முன்னாடி எக்ஸாம் கிடையாது. இதுக்கப்புறமா இந்த சட்டம் வந்ததுக்கப்புறமா 1833 இந்த சட்டம் வந்ததுக்கப்புறமா தேர்வு எழுதுனாதான் வந்து கலெக்டர் ஆக முடியும். பட் இங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது, தேர்வு திறந்த வெளியில் கிடையாது, எல்லாராலையும் வந்து அட்டன் பண்ண முடியாது. கம்பெனி யாரை வந்து நீ வந்து எழுதலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்களோ, யார் வந்து லைக் சூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரெல்லாம் சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வேணால் எழுத முடியும். இந்த தேர்வை, இந்த ஐசிஎஸ் தேர்வை எல்லாராலையும் எழுத முடியாது. இது லேட்டர் மாற்றப்படுது, இந்த முறை வந்து பின்னாட்களில் மாற்றப்படுது. 1853 திறந்த வெளியில் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. என்ன திறந்த வெளியில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, யார் வேணாலும் வந்து எழுதலாம் அப்படின்ற மாதிரி, எல்லாராலையும் வந்து ஐசிஎஸ் தேர்வு எழுத முடியும் அப்படின்ற முறை 1853 இயற்றப்பட்ட சட்டத்து மூலமாக தான் வருது. ஆனாலும் எக்ஸாம் இப்போ வரைக்கும் எங்கே நடக்குதுன்னா, இங்கிலாந்தில் தான் நடந்துட்டுருக்கு, லண்டனில் தான் நடந்துட்டுருக்கு, இந்தியாவில் நடக்கலை. ஸோ இந்தியர்களால் நிறைய பேரால் அட்டன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் தான் இருந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு சிவில் சர்வீஸ், அதாவது ஐசிஎஸ் தேர்வை பாஸ் பண்ண இந்தியர் யார் அப்படின்னா, ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார் இல்லையா, ரவீந்திரநாத் தாகூர். அந்த ரவீந்திரநாத் தாகூரோட அண்ணன், பிரதர் தான் சத்யேந்திரநாத் தாகூர் தான் ஃபஸ்ட்டு சிவில் சர்வீஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதாவது இந்தியர் ஐசிஎஸ் தேர்வு பாஸ் ஆன முதல் இந்திய சத்யேந்திரநாத் தாகூர். எந்த வருஷம்னா 1863. இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும், இவரோட பேரும் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இயரும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இதுக்கு அடுத்தது 1869 ஒரு 3 இந்தியர்கள் பாஸ் பண்ணுறாங்க ஐசிஎஸ் தேர்வு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுரேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திரதத், பிகாரி லால் குப்தா. இவங்க 3 பேரும் ஐசிஎஸ் தேர்வு பாஸ் பண்ணுறாங்க. எப்போ? 1869. என்னதான் இவங்கெல்லாம் லேட்டர் 3 பேர் பாஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணவங்க நேமு எக்ஸாமில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது, அந்த வருடம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதை நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 1863. இந்த ஐசிஎஸ் தேர்வுக்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா, ஏஜ் ஃபஸ்ட்டு வந்து 23 இருக்குது. அதுக்கப்புறமா லிட்டன் அப்படின்ற ஒரு பிரபுவோட காலத்தில் ஏஜ் வந்து கம்மி பண்ணுறாங்க, 19 கம்மி பண்ணுறாங்க. இப்போ ஏஜ் ரொம்ப 19 அப்படின்னா கம்மி பண்ணும்போது நம்மளால் எழுத முடியாது, இந்தியர்களால் என்ன பண்ண முடியாதுன்னா அவ்வளோ சீக்கிரமாக வந்து அந்த எக்ஸாமில் அப்பியர் ஆக முடியாது. ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம் வரும். இப்போது 1876 19 வயசாக வந்து குறைக்கிறாங்க. 23 வயசாக இருந்தது 1876 19 வயசாக குறைக்கிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா லிட்டன் பிரபு வந்து என்ன பண்ணுறாருன்னா கம்மி பண்ணிடுறாரு. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தது இந்தியர்கள் நிறைய பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவில் இந்த எக்ஸாம் நடக்கணும், லண்டனில் நடக்கிற அதே டைமில் இங்கேயும் ஐசிஎஸ் தேர்வு நடக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையும் வச்சுட்டு இருந்தாங்க. பின்னாட்களில் ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, 23 அகைன் வந்து 23. ஐசிஎஸ் தேர்வு எழுதணும்னா 23 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும்னு ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணையம் வந்து அமைக்கிறாங்க, ராயல் கமிஷன் வந்து அமைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்தியர்கள் நிறைய கோரிக்கைகள் வச்சாங்களே, அங்கேயும் எக்ஸாம் நடக்கிற டைமில் இங்கேயும் நடக்கணும், இந்தியாவிலையும் நடக்கணும். பிகாஸ் இங்கே இருந்து அங்கே போக முடியாது, பணக்காரங்களால தான் கப்பலில் போக முடியும். இந்த மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் ஏழைகளால் போக முடியுமானா முடியாது. அப்படின்றதுக்காக இங்கேயும் எக்ஸாம் நடக்கணும், அங்கேயும் எக்ஸாம் சேம் டைமில் நடக்கணும், இந்தியாவில் நீங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்ற கோரிக்கை இந்தியர்கள் நிறைய பேர் வச்சதுனால ஒரு கமிஷன் வந்து ஒன்று அமைக்கிறாங்க. என்ன கமிஷன் அப்படின்னா, 1912 இஸ்லிங்டன் அப்படின்ற ஒரு கமிஷன் வந்து அமைக்கிறாங்க. இந்த கமிஷனோட பரிந்துரையில் தான் என்ன நடக்குதுன்னா, இந்தியாவில் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க, இந்தியாவிலே எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணலாம், ஐசிஎஸ் தேர்வு இந்தியாவிலையும் வந்து கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கமிஷனோட பரிந்துரையின் அடிப்படையில் தான். இதுக்கு அடுத்தது இன்னொரு கமிஷன் வந்து நடக்குது. இதுக்கு அடுத்தது இன்னொரு கமிஷனும் வந்து அமைக்கிறாங்க. யாரோட தலைமையில் அப்படின்னா, லீ. 1923 லீயோட தலைமையில் ஒரு இன்னொரு கமிஷன், ராயல் கமிஷன் அமைக்கிறாங்க. அதோட பரிந்துரை என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்வாணையம்லாம் இருக்குல்ல, எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிசி போர்டு, யூபிஎஸ்சி போர்டு இருக்கும் இல்லையா, நம்ம பார்த்துருக்கோம்ல, அந்த ஒரு பில்டிங்கை பார்த்துருக்கோம்ல, அது மாதிரி அரசு பணியாளர் தேர்வாணையம், அந்த போர்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அமைக்கணும் அப்படின்ற பரிந்துரையை யார் வைக்கிறான்னா, லீ கமிஷன் வந்து வைக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் என்ன நடக்கும் அப்படின்னா, பின்னாட்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கூட தேர்வாணையம் அமைச்சிருப்பாங்க. எப்போனா 1935 ஒரு ஆக்ட் வரும். 1935
வரக்கூடிய ஆக்ட் மூலமா என்னது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு கவர்மெண்ட்லயும் ரெண்டு சைடும் மத்தியிலையும் மாநிலத்திலையும் என்ன அமைப்பாங்க, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், மத்தியிலையும் மாநிலத்திலையும் இந்த தேர்வாணையம் வந்து செட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த தேர்வாணையம் தான் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸ்லாம் வந்து வரும். இதுக்கு முன்னாடி தேர்வுலாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தது யாரு, கம்பெனி. முதல்ல கம்பெனி தான் வந்து சூஸ் பண்ணுறவங்க தான் தேர்வை எழுத முடியும். அதுக்கப்புறமா திறந்த வழியில் எக்ஸாம் யார் வேணால் எழுதலாம் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வருது. அதுக்கு அடுத்தது லண்டனில் மட்டும்தான் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ 2 இடத்துலையும் வைக்க ஆரம்பிக்கிறாங்க எக்ஸாமு. லண்டன் அண்ட் இந்தியா ஒரே டைமில் வைக்க ஆரம்பிக்கிறாங்க ஐசிஎஸ் தேர்வு. அதுக்கு பிறகு ரொம்ப லேட்டர் தான் என்னவா மாறுது, அந்த தேர்வாணையம், அதாவது அந்த போர்டு, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அந்த டிஎன்பிசி போர்டு யூபிஎஸ்சி போர்டு மாதிரி ஒரு தேர்வாணையம் அமைச்சு அந்த தேர்வாணையம் என்ன பண்ணும், எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும். இது வரைக்கும் கிளியர் தானே, டவுட் எதுவும் இல்லைல்ல. என்ன டவுட் அப்படின்னாலும் கமெண்ட்ல வந்து கேளுங்க. எல்லாரும் வந்து யாருமே டவுட்டே கேட்கறது இல்லை. அப்போ எல்லாருக்கும் புரியுதா, நான் அந்த அளவுக்கு இப்போ சூப்பராக நடத்துறேன்னா இல்லை நீங்கள் அந்த அளவுக்கு கிளவராக இருக்கீங்களா, எனக்கு அது புரியல. ஏன்னா ஒருத்தரும் டவுட் கேட்க மாட்டீங்க. நானும் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், டவுட்டுனா கேளுங்கன்ட்டு. ஒருத்தரும் டவுட் கேட்கறது இல்லை. நெக்ஸ்ட்டு ராணுவம் பற்றி பார்க்கலாம். ஆங்கிலேயர்கள் வச்சுருந்த அந்த ராணுவ படைக்கு பேர் என்னென்னா சிப்பாய் ராணுவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிப்பாய் ராணுவம் இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது. முக்கியமான விஷயம் ராணுவம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 3 இடத்துல படைப்பிரிவுகள் வச்சுருந்தாங்க. பம்பாய் அண்ட் கல்கத்தா, மദ്രാஸ், இந்த 3 இடங்களில் தனித்தனியாக படைப்பிரிவுகள்லாம் இருந்தது. நம்ம இதுக்கு முன்னாடி வகுப்புகளில் பார்க்கும்போது கூட பெங்காலில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இந்த கல்கத்தா வில்லியம் கோட்டையிலலாம் வந்து சிராஜுத்தௌலாலாம் கேப்சர் பண்ணியிருப்பார் இல்லையா. அப்போ மெட்ராஸ்லேருந்து இங்கேருந்து வந்து படைப்பிரிவுகள்லாம் அங்கே வரும், எங்கள் கல்கத்தாவுக்கு வரும், அங்கே வில்லியம் கோட்டையை மீட்கிறதுக்கு. ஸோ 3 இடங்களில் தனித்தனியாக படைப்பிரிவுகள் இருக்குது. வேறு மாகாணங்களில் பிரச்சனை அப்படின்னா இன்னொரு மாகாணம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, இது புரியுது தானே. அடுத்தது இந்திய வீரர்களுக்கு உயர் பதவியே தரதில்லை இந்த இராணுவத்தில். ஆனால் அதிகமாக யார் இருந்தால் இந்த இராணுவத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் தான் இருந்தாங்க, அதிகமான எண்ணிக்கையில் இருந்தாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து ரொம்ப குறைவு தான் இந்த இதில் இராணுவத்தில். பட் சேலரின்னு பார்த்தா ரொம்ப கம்மி, உயர் பதவியும் கிடையாது, சேலரியும் ஹை சேலரி கிடையாது. அதுவே ஆங்கிலேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சேலரி வந்து கொடுப்பாங்க, அதிக சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. உயர் பதவியில் எல்லாருமே யார் இருப்பாங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான் இருப்பாங்க. இந்தியர்களோட உயர் பதவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபேதார் தான். சுபேதார் அப்படின்ற ஒரு பதவி வரைக்கும் தான் இந்தியர்கள் இருக்கலாம். அதுக்கு மேலே அடுத்தடுத்த லெவல்லாம் வந்து யார் இருப்பான்னா ஆங்கிலேயர்கள் தான் இருப்பாங்க. இந்தியர்களை கொண்டுட்டு வர மாட்டாங்க. சிம்பிள். அவன் ஏன் இதை செய்யலைன்னா இந்தியர்களை கொண்டுட்டு வந்தால் மேபி அவன் அப்படி பெல்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்தியர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களை கொண்டுட்டு வராமல் இருந்திருப்பாங்க. ஒரு ராஜதந்திரம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு காவல்துறை பற்றி பார்க்கலாம். இந்த காவல்துறை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறா, ஒரு ப்ராப்பரான ஒரு காவல்துறையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது கார்ன்வாலிஸ் பிரபு தான். கார்ன்வாலிஸ் 1791 தான் காவல்துறை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி இந்த உள்ளூர்லலாம் வந்து காவல் யார் பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தார்களுக்கு கீழே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு படை இருக்கும். படைனா அப்படியே பெரிய லெவல்லலாம் அப்படியே கன்னு அப்படிலாம் வச்சுருப்பாங்களா, அதெல்லாம் இல்லை. ஒரு சின்ன அளவில் அவங்கள்ட்ட என்னென்ன ஆயுதங்கள் இருக்கோ அதுதான் வச்சுருப்பாங்க. நீங்கள் கன்னு அப்படி வெடிமருந்து அதெல்லாம் இமேஜின் பண்ணாதீங்க. களி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க, கம்பு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க, நான் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன படை வந்து ஜமீன்தார்கள் கையிலலாம் இருந்தது. அதெல்லாம் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நீக்கம் பண்ணிட்டாரு கார்ன்வாலிஸ். அதெல்லாம் இருக்கக்கூடாது, ஜமீன்தாருக்கு கீழெல்லாம் வந்து காவல் இருக்க வேணாம், அவர் இனிமேல் காவல் காக்க வேண்டாம், அவருக்கு கீழே படை வேண்டான்னு சொல்லி அதெல்லாம் நீக்கம் பண்ணிவிட்டு ப்ராப்பரான ஒரு காவல்துறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு கார்ன்வாலிஸ் 1791. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து தானா அப்படின்னு பிரிக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு மாவட்டங்கள் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இல்லை இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா இப்போ இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குல்ல, ஒரு மாவட்டத்துக்கு இத்தனை இருக்கும். ஓகேவா, ஒரு மாவட்டத்துக்கு எத்தனை இருக்கும், அது எவ்வளோ பெரிய மாவட்டமோ அதை பொறுத்தளவுக்கு. இப்போ மயிலாடுதுறை, நான் வந்து மயிலாடுதுறையில் இருக்கேன், சிவனார் கோயிலில் ஒன்று இருக்குது, மயிலாடுதுறையிலே ஒன்று இருக்குது. ஸோ ஒரு சுற்றி ஒரு 4-5 இருக்கா எனக்கு தெரில எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நான் 2 போலீஸ் ஸ்டேஷன் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு குறிப்பிட்ட பகுதியை எப்படி பிரிக்கிறாங்கன்னா தானா அப்படின்னு பிரிக்கிறாங்க. தானா தானே, ஆமாம், தானாக்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதை நிர்வாகம் பண்ணுறது யார், ஒரு தானாவே நிர்வாகம் பண்ணுறது யாருன்னா தரோகா. யார்? தரோகா. தானாக்களை பிரிச்சுட்டு அதை நிர்வாகம் பண்ணுறது தரோகா. ஓகேவா, இது புரியுது தானே? ஓகே, அடுத்தது கிராமம் பார்த்தீங்க அப்படின்னா கிராமத்தை நிர்வாகம் பண்ணுறது யார் அப்படின்னா சௌகிதார்கள் அப்படின்ற ஒரு காவல் படை. சௌகிதார்கள் இது வந்து இந்த காவல் படைகளுக்கான பெயர். ஓகேவா, கிராமத்தை நிர்வாகம் பண்ணுறது காவல் காக்குறது சௌகிதார்கள்,
நகரத்துக்கு கொத்வால். கொத்வால் அப்படின்ற படைப்பிரிவு என்ன பண்ணுது? காவல் காக்குது. நகரம்னா கொத்வால், கிராமம்னா சௌகிதார்கள். கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சௌகிதார்கள்னா வேற யாரோ அப்படின்னா இல்லை, அவங்களும் வந்து காவல்துறை தான். கொத்வால்னாலும் காவல்துறை தான், காவல் காக்கக்கூடிய ஆட்கள் தான். அடுத்தது வார்டு. ஒரு வார்டுக்கும் வந்து தரோகா வந்து இருக்காது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 1808 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். இந்த தரோகா இருக்காங்க அண்ட் நிறைய காவல் பேர்லாம் சொல்லியிருக்கேன். இவங்களெல்லாம் யார் நிர்வாகம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அப்படின்ற ஒருத்தவங்க அப்பாயிண்ட் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிளுக்கு இப்போ இருக்கிற அதே மெத்தட் தான், நம்ம அதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம். நிறைய போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அதுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க, அதுக்கு வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு எஸ்ஐ இருப்பார். அதுக்கு அடுத்தது எனக்கு அந்த ஆர்டரில் மறந்துடுச்சு, டிஜி ஏசி என்னென்னவோ ஒரு அதெல்லாம் நான் வந்து மறந்துட்டேன். ஸோ எனக்கு ஞாபகம் நீங்கள் ப்ரெசண்ட்டோட வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள், அது மாதிரி தான் இது. அந்த கலெக்டர் வந்து காவல்துறையை நிர்வகிக்கிற பொறுப்புக்கு வந்து கலெக்டருக்கு கொடுக்குறாங்க. இப்போ யார் அந்த காவல்துறையை நிர்வாகம் பண்ணுறா? காவல்துறை டிபார்ட்மெண்ட் யாருக்கு கீழே இருக்குது? யாருக்கு கீழே இருக்குது தெரியுமா? தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியும், ஞாபகம் இருக்குது, எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் காலத்தில் கலெக்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, காவல்துறை நிர்வகிக்கும் பொறுப்பு வந்து கலெக்டருக்கு இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நீதித்துறை பற்றி பார்க்கலாம். நான் இதுக்கு முன்னாடி வகுப்பில் இரட்டை ஆட்சி, அதாவது டியூவல் கவர்மெண்ட் அப்படின்ற ஒன்று ராபர்ட் கிளைவ் இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு சொன்னேன் இல்லையா? அது எப்போ வந்து ஒழிக்கப்பட்டது, அந்த இரட்டை ஆட்சி முறை எப்போ நீக்கப்பட்டதுன்றதை சொல்லலை. 1772 இரட்டை ஆட்சி வந்து ஒழிப்பு நடக்கும். ஐ திங்க் வாரன் ஹேஸ்டிங்கோட பீரியட்லாம் நடக்கும். அதுக்கடுத்தது 1773 ஒரு ஒழுங்குமுறை சட்டம் வரும். அந்த சட்டத்தின் அடிப்படையில் கல்கத்தாவில் ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து அமைப்பாங்க. எங்கள் கல்கத்தாவில் வில்லியம் கோட்டை, கல்கத்தாவில் தானே வில்லியம் கோட்டை இருக்குது சொல்லியிருக்கேன். அந்த வில்லியம் கோட்டையில் என்ன அமைக்கிறாங்க? சுப்ரீம் கோர்ட், அதாவது உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றம் வேற, உயர் நீதிமன்றம் வேற. அந்த டேர்ம் வந்து சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அந்த தமிழ் டேர்ம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம தமிழில் தான் வேறு எழுத போகிறோம், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உயர் நீதிமன்றம்னா இப்படி, உச்ச நீதிமன்றம் ரொம்ப உச்சம் அப்படி ஒரு எக்ஸாம்பிள் வந்து வச்சுக்கோங்க, இமேஜின் பண்ணி. உச்சம்னா ரொம்ப உச்சம் அப்படின்னு மைண்டில் ஏற்றிக்கோங்க, அப்போ தான் புரியும். உயர் நீதிமன்றம் இல்லை, கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்டது 1773, 1773. ஓகேவா? அதோட ஃபஸ்ட்டு ஜட்ஜு யார்? சுப்ரீம் கோர்ட்டோட ஃபர்ஸ்ட் ஜட்ஜி, வில்லியம் கோட்டையில் அமைக்கப்பட்ட சுப்ரீம் கோர்ட்டோட ஃபர்ஸ்ட் ஜட்ஜி சர் எலிஜா இம்பே அப்படின்ற ஒருத்தர் தான். இங்கே எழுதியிருக்க பாருங்க, சர் எலிஜா இம்பே. இவர் தான் யார்? ஃபர்ஸ்ட்டு ஜட்ஜு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது எந்த வருஷம் மெட்ராஸில் அண்ட் பாம்பேலலாம் சுப்ரீம் கோர்ட் வருது அப்படின்னா, 1801 மெட்ராஸ்லேயும் 1823 பாம்பேலையும் வந்து வருது. என்னது? சுப்ரீம் கோர்ட். இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் ஐ திங்க் ஒன்று தான் இருக்குது. ஐ திங்கனால ஒன்று தான் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்னா ஒன்று தான். ஆனால் இதுக்கு முன்னாடி 3 சுப்ரீம் கோர்ட் இருக்குது. எங்கெங்கே இருக்குது? அவங்க முக்கியமான ஒரு 3 பகுதிகள் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? 3 படைப்பிரிவுகளும் இருந்தது, கல்கத்தாவில், மெட்ராஸில், பம்பாயில் அப்படின்னு. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டும் 3 இடத்துல வச்சுருக்காங்க. கல்கத்தா, பம்பாய், கீழே மெட்ராஸ். இந்த 3 இடங்கள் என்ன வச்சுருக்காங்க? சுப்ரீம் கோர்ட் இருக்குது. இதை லேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா கலைச்சிட்டு 3 இடங்கள்லேயும் வந்து ஹைகோர்ட்டாக கொண்டுட்டு வந்துடுவாங்க, உயர் நீதிமன்றமாக கொண்டுட்டு வந்தாங்க. அது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1861 உயர் நீதிமன்றம் அமைக்கப்படும் 3 இடங்கள்லையுமே. அதில் வந்து மெட்ராஸில் அமைச்ச அந்த உயர் நீதிமன்றத்தோட முதல் நீதிபதி யாருன்னா சர் திருவாரூர் முத்துசுவாமி. இந்த சர் அப்படின்றது வந்து பட்டம், சர் பட்டம். சர்னா ஒரு பேர் கிடையாது, இது வந்து ஒரு பட்டம். சர் திருவாரூர் முத்துசுவாமி அப்படின்றவர் தான் யார்? மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தோட முதல் நீதிபதி. 8th ஸ்டாண்டர்டில் 3rd லெசன் வந்து பார்க்க போகிறோம். எதை பற்றி இருக்கும் இந்த லெசன் வந்து ஃபுல்லாகவே எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளோட புரட்சிகள். அதுக்கு முன்னாடி, விவசாயிகள் புரட்சிக்கு முன்னாடி அவங்க ஏன் அந்த புரட்சிக்கெல்லாம் போகிறாங்க, ஏன் புரட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அந்த அளவுக்கு பொருளாதார சுரண்டல் இங்கே நடக்குது. யார் மேலே அப்படின்னா விவசாயிகள் மேலே. செய்கிறது யார்? ஆங்கிலேயர்கள். பொருளாதார சுரண்டல் அந்த அளவுக்கு நடக்குது, அதிகமான வரி விதிப்பு நடக்குது. இவங்க சொல்கிற ஒரு சில பயிர்களை அவங்கள பயிரிட சொல்கிறாங்க, அதனால் விவசாய புரட்சிகள் நடக்குது. ஸோ என்ன திட்டங்கள்லாம் இந்த ஆங்கிலேயர்கள் ஃபாலோ பண்ணாங்க, யார்கிட்ட? விவசாயிகள் கிட்ட இருந்து அதிகமான வரியை வசூலிக்கிறதுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். ஒரு 3 திட்டங்கள் பற்றி பார்க்கலாம். அடுத்தது விவசாயிகள் புரட்சி பற்றி பார்க்கலாம். கண்டினியூவாக பாருங்கள், கொஞ்சம் வீடியோ பெருசாக தான் இருக்கும்.
ஜூலைக்கு முன்னாடியே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஜூலை வரைக்கும் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது. முன்னாடியே முடிச்சுட்டு ரிவிஷன் வேறு பண்ணணும். ஃபுல் டெஸ்ட்லாம் வேறு இருக்கும். ஃபுல் டெஸ்ட்டுக்கு ப்ரீமியம் டெஸ்ட் பேட்ச் வாங்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் முன்னாடியே முடிக்கணும். வீடியோலாம் இன்னும் போக போக 1 hour கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிளாஸ் அட்டென்டிவாக கவனிக்க ட்ரை பண்ணுங்கள். ட்ரையெல்லாம் இல்லை, பண்ணி தான் ஆகணும். சரி, ஓகே, கிளாஸ்க்கு போகலாம். நிலையான நிலவரி திட்டம் இது எந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1793ல் 1793ல் நிலையான நிலவரி திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது. யாராலனா காரன்வாலிஸ் பிரபுவால். இந்த காரன்வாலிஸ் பிரபு இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஓராண்டு திட்டம் இருந்தது. ஓராண்டு திட்டம் இல்லை 5 ஆண்டு திட்டம் அப்படின்றது குத்தகைக்கு விடுறது. அதுதான் ஓராண்டு 5 ஆண்டுன்னா அந்த 1 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு குத்தகைக்கு விடுறது லேண்டை. இவர் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா 10 இயர்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. லேண்டை குத்தகைக்கு விடுறது 10 ஆண்டுகள். சரி, இந்த லேண்டை குத்தகைக்கு விடுறாங்க. அதை வந்து யார் பார்த்துப்பா, யாரோட மேற்பார்வையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தார்னு ஒருத்தர் இருப்பார். விவசாயிகளுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில ஒரு இடைத்தரகராக இருக்கிறது யாருன்னா ஜமீன்தார்கள். விவசாயிகள் இவங்க கிட்ட டைரெக்டாக டேக்ஸ் பே பண்ண மாட்டாங்க, ஜமீன்தார்கள்ட்ட கொடுப்பாங்க. ஜமீன்தார்கள்ட்டேருந்து யாருக்கு போகும்னா இந்த ஆங்கிலேயர்கள்ட்ட போகும். பட் இந்த ஜமீன்தார்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸஸாக டேக்ஸை கலெக்ட் பண்ணுறது, இல்லைன்னா அதிக லைக் எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் வரி வந்து இத்தனை வாரங்கள் தான் கலெக்ட் பண்ணணும்னு இருக்கும். இவங்க வந்து எக்ஸ்ட்ரா வாரம்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க டேக்ஸ். அதெல்லாம் யார் செய்கிறாங்கன்னா இந்த ஜமீன்தார்கள். இவங்க உழைப்பாங்களான்னா இவங்களுக்குலாம் உழைப்பெல்லாம் வர்றது, வேர்வையெல்லாம் அப்படியே அதெல்லாம் ஒத்துக்காது இவங்களுக்கு. இவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. உழைக்கிறது ஃபுல்லாகவே விவசாயிகள் தான். வரி கட்டுறது ஃபுல்லாகவே யாருக்குன்னா ஜமீன்தார்களுக்கும் அந்த ஆங்கிலேயர்களுக்கும் வரி கட்டிகிட்டு இருப்பாங்க. ஓகேவா? இடைத்தரகராக யார் செயல்படுவாங்கன்னா ஜமீன்தார்கள். விவசாயிகள் தான் அஃபெக்ட் ஆவாங்க அதிக வரி பே பண்ணுறது மூலமாக. எத்தனை பங்குன்னு பார்த்தீங்கன்னா 11க்கு 10 பங்கு. ஒரு 11 மூட்டை அப்படின்னா அதில் 10 மூட்டை என்னவா கொடுக்கணும், டேக்ஸாக கொடுக்கணும். நோ நீதிபதினு போட்டிருக்கலே என்னன்னா ஜமீன்தார். இதுக்கு முன்னாடிலாம் இப்போ ஜமீன்தார் என்ன பண்ணுவார், நீங்கள் பழைய படத்தெல்லாம் பார்த்தாலே தெரியும். ஜமீன்தாராக வந்து யார் நடிச்சிருப்பா, வனிதா மேடமோட அவங்க அப்பா அதிகமான படங்களில் ஜமீன்தார் இல்லை இந்த ஊர் பெரியவங்க மாதிரி நடிச்சிருப்பாங்கல்ல. அதெல்லாம் அவர் தான் நீதியெல்லாம் சொல்லுவார். இந்த சொம்பு வச்சுட்டு உட்காந்துட்டு நீதியெல்லாம் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி அவருக்கு அந்த ரைட்ஸ் கிடையாதுன்றதை வந்து எடுத்துருவாங்க. அந்த ரைட்ஸ்லாம் அவருக்கு கிடையாது, நீக்கம் பண்ணிடுவாங்க. பட் வருவாய் அதிகமாக கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க நிலையான நிலவரி திட்டம் மூலமாக. இந்த நிலையான நிலவரி திட்டம் எங்கெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வங்காளம், பீகார், ஒரிசா. வங்காளம், பீகார், ஒரிசா இந்த பகுதிகளில் என்ன பண்ணுறாங்க, நிலையான நிலவரி திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ கொஷினில் கேட்பாங்க, யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அண்ட் எந்த வருஷம். இது வேறு என்ன கொஷின் கேட்பாங்கன்னா, இது ஜமீன்தார் இருந்தார் இல்லையா, ஜமீன்தார் இருந்தார். இப்போது ரயத்வாரியில் ஜமீன்தார் கிடையாது. ஸோ ஜமீன்தார் இருந்தாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் கொஷின் இருக்கும். இதுக்கு மேலே இதில் டஃப்பான கேள்விகள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிவைக்யூலாம் பார்த்துருக்கேன், பிவைக்யூ பார்த்துட்டு தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ரயத்வாரி. ரயத்வாரி 1820 எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, 1820ல் ரயத்வாரி முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்க பேர் வந்து தாமஸ் மன்ரோ அண்ட் கேப்டன் ரீட். தாமஸ் மன்ரோ அண்ட் கேப்டன் ரீட். எந்த பகுதிகளில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னா மெட்ராஸ், பம்பாய், அசாம். முக்கியமாக மெட்ராஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரயத்வாரி முறைனா மெட்ராஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். இந்த முறையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது இங்கே ஜமீன்தார் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண சிஸ்டமில் எப்படி, அதாவது இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அதில் எப்படி ஜமீன்தார் இருப்பாங்க. ஜமீன்தார் தான் என்ன இடைத்தரகராக இருப்பார். விவசாயிகள்கிட்ட டேக்ஸை வாங்கி யார்கிட்ட கொடுப்பாங்க, அந்த ஆங்கிலேயர்கள்ட்ட பே பண்ணுவாங்க. ஆனால் இங்கே என்னென்னா ஜமீன்தார் கிடையாது. விவசாயிகள்கிட்டேருந்து டேக்ஸை டைரெக்டாக பே பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, விவசாயிகளே டைரெக்டாக டேக்ஸை ஆங்கிலேயர்களுக்கு பே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம்னா இது மட்டும்தான், வேறு எதுவும் நல்ல விஷயம் இல்லை. இங்கேயும் வந்து பாதிக்கு பாதி தான் டேக்ஸ் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் 3ல் 1 பங்காக வந்து டேக்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. சரி, இப்போது விவசாயிகள் வந்து உரிமையாளர்களாக கிட்டத்தட்ட இருக்காங்களே, அப்போது ரொம்ப லக்ஸுரி ஆகிட்டாங்களா, ரொம்ப பொருளாதார சுரண்டெல்லாம் இல்லாமல் இருந்ததானா, கிடையாது. டைரெக்டாக பே பண்ணாங்க. முன்னாடி 2 பேர் சுரண்டுனாங்க, இப்போ ஒருத்தர் சுரண்டிட்டு இருக்காங்க ரொம்ப ஹெவியாக. ஓகே, குறுக்க ஜமீன்தார் இல்லை அவ்வளோ. நெக்ஸ்ட்டு மகள்வாரி முறையை பற்றி பார்க்கலாம். இது என்ன மகள்வாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகள் அப்படின்னா வில்லேஜ், கிராமம்னு அர்த்தம். மகள்னு இருக்கு இல்லையா, இந்த மகள் அப்படின்னா கிராமம், வில்லேஜ் அப்படின்னு அர்த்தம். மகள்வாரி முறை அப்படின்றது எதோட மாற்றி அமைக்கப்பட்ட முறைனா ஜமீன்தாரி முறையோட மாற்றி அமைக்கப்பட்ட முறை தான் மகள்வாரி முறை.
இது 1833 இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. யாரால அப்படின்னா வில்லியம் பெண்டிங். வில்லியம் பெண்டிங் யாரோட வழிகாட்டுதலின்படி அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா ராபர்ட் மெர்தின்ஸ். இந்த ராபர்ட் மெர்தின்ஸோட வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் இவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு வில்லியம் பெண்டிங். இதுக்கு முன்னாடி ஹோல்ட் மெக்கன்சி அப்படின்றவர் இந்த மகள்வாரி முறையை வந்து கொண்டுட்டு வந்திருப்பாரு. எந்த பகுதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வடமேற்கு பகுதிகள். வடமேற்கு அப்படின்னா இதுதான் வடமேற்கு, ஓகேவா? வடமேற்குனா இந்த பகுதிகள் தான் கரெக்டாக வந்து இந்த பஞ்சாப் இதெல்லாம் சொல்லலாம் வடமேற்கு பகுதிகள். அப்புறம் கங்கை சமவெளி பகுதிகள்னா இது. இந்த கங்கை சமவெளி பகுதிகள், இந்த 2 பகுதிகளையுமே யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஹோல்ட் மெக்கன்சின்றவர் கொண்டுட்டு வந்திருப்பார். ஸோ அதுலேருந்து ஒரு சில திருத்தங்கள்லாம் பண்ணி லேட்டர் இது இன்னொரு வேர்ஷனில் இன்ட்ரடியூஸ் ஆகும் 1833. இப்போது நிலையான வருவாய் திட்டம்னா வங்காளம், பீகார், ஒரிசா. அடுத்தது எதை பற்றி பார்த்தோம்? ரயத்வாரி அப்படின்னா மெட்ராஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமாக மெட்ராஸ். அதுக்கடுத்தது இப்போ மகள்வாரி. மகள்வாரினா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா ஒன்று பஞ்சாப் ஞாபகம் வரணும், அப்படி இல்லைன்னா வடமேற்கு மாகாணங்கள், கங்கை சமவெளிகள் அந்த பகுதி தான் ஞாபகம் வரணும். இந்த பகுதிகளில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போது ஜமீன்தாருக்கு பதிலாக இங்கே யார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம தலைவர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க வரியை கலெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ ஜமீன்தார் என்ன ஒர்க் பண்ணாரு? வரியெல்லாம் கலெக்ட் பண்ணி ஆங்கிலேயர்கள்ட்ட பே பண்ணுவார். ஒரு இடைத்தரகராக இருந்தார் இல்லையா? அந்த வேலையை தான் யார் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா இந்த கிராம தலைவர். இந்த கிராம தலைவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, லம்பார்தர். இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. லம்பார்தர் அப்படின்றத இந்த கிராம தலைவரோட பேர். இடைத்தரகராக செயல்பட்டு இருக்காரு. இதனால தான் இதை இந்த ஜமீன்தாரிகளோட மாற்றியமைக்கப்பட்ட முறைங்கிறாங்க. சேம் 2 தான், பேர் தான் வேற, அவ்வளோதான். விளைச்சலின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ எவ்வளோ ஈல்டு இருக்குது, இந்த அளவுக்கு ஈல்டு வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்றா போல் என்ன பண்ணுறாங்க, டேக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் அப்படி கிடையாது. பட் இந்த மகள்வாரி முறையில் இது ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இதுவும் லேட்டர் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. டேக்ஸ் எவ்வளோ வாங்குறாங்கன்னா 3ல் 1 பங்கு டேக்ஸு, அதுக்கப்புறம் 50% டேக்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இப்போ இது மூலமாக விவசாயிகளுக்கு நன்மை பயத்துச்சா அப்படின்னு பார்த்தா நன்மை கிடைச்சிதான்னா இல்லை தான். பிகாஸ் இங்கேயும் ஒரு இடைத்தரகர் வந்துட்டாங்க, பாதிக்கு பாதி டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. விவசாயிகள் கஷ்டம்தான் பட்டாங்க. பஞ்சத்துலேயும் சில நாட்டில் டேக்ஸ் வந்து பே பண்ணணுன்ற சூழ்நிலை வரும்போது அவங்களால பே பண்ண முடியல டேக்ஸு. அப்படி பே பண்ண முடியல அப்படின்னா அந்த நிலத்தை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா குத்தகைக்கு எடுத்துருப்பாங்களே அந்த நிலத்தை ஜமீன்தார்கள் பிடுங்கிடுவாங்க, இல்லை ஆங்கிலேயர்கள் வந்து பிடுங்கிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு லேண்ட் இருக்காது, லேண்டை இழந்தவங்களும் ஆகிடுவாங்க. இப்போ டேக்ஸ் பே பண்ணணும், பஞ்சம், நான் அந்தளவுக்கு விளைச்சல் ஏற்படலை, இப்போ டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா வட்டிக்கு வந்து வாங்குறது, அப்படி இல்லைன்னா லேண்டை அடமானம் வச்சு வட்டிக்கு காசு வாங்குறது, இதெல்லாம் வந்து செஞ்சு என்ன பண்ணுறாங்க, டேக்ஸை பே பண்ணுறாங்க. அந்த வட்டியை திரும்ப கட்டுறதுக்கு முதல்ல அவங்களுக்கு என்ன வரணும், வருமானம் வரணும், விளைச்சல் நல்லா இருக்கணும். ஸோ அகைன் அதே மாதிரி அவங்க டவுன் ஆகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, லேண்டே விட்டுட்டு வெளியாகிடுவாங்க, விவசாயத்தையே விட்டுட்டு வெளியாக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நிலைமை தான் ஏற்பட்டது. விவசாயத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வர ஆரம்பிச்சிருவாங்க யார், விவசாயிகள். ஸோ அதுக்கு அடுத்தது புரட்சிலாம் நடக்கும். நம்ம அடுத்தது புரட்சியை பார்ப்போம். இப்போ நம்ம விவசாயிகளோட கழகங்கள் பற்றி பார்க்க போகிறோம். மொத்தம் ஒரு 8 கழகங்கள் இருக்குது. பொறுமையாக பாருங்கள், தெளிவாக பாருங்கள், புரியும். ஃபஸ்ட்டு சந்தால் கழகம். இதுதான் முதல் விவசாய கழகமாக கருதப்படுது, சந்தால் கழகம். சந்தால் அப்படின்றது ஒரு பழங்குடியின மக்களை தான் சந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தால் அப்படின்னா பழங்குடியினர்கள், ஓகேவா? நீங்கள் சந்தால்னா என்னெல்லாம் யோசிக்கணும்னா ஒரு பழங்குடியின மக்கள். அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா இந்த வங்காளம், இந்த பகுதிகள், பீகார், இந்த பகுதிகளெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அந்த அவங்களோட லேண்டை விட்டு வந்து ஒதுக்கப்படுவாங்க, தள்ளப்படுவாங்க. பல காரணங்கள் இருக்குது, நம்ம அதுக்குள்ளெல்லாம் ரொம்ப போக வேண்டாம். கடைசியாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பீகாரில் ராஜ்மஹால் குன்றுகள் அப்படின்ற இடங்கள்ல வந்து மரத்தெல்லாம் திருத்திட்டு அங்கே வந்து விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. யார், இந்த சந்தால் பழங்குடியின மக்கள். ஸோ அங்கே வந்து இருந்துகிட்டு இருக்கும்போது விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அவங்களோட பழங்குடியினர்கள் தானே, அவங்களுக்கு சில விவரங்கள் தெரியாது. அவங்கள யார் ஏமாற்ற பார்க்குறா அப்படின்னா இந்த வட்டிக்கு பணம் கொடுத்தவங்க அண்ட் லேண்டெல்லாம் அடமானம் வச்சுருந்தா அது வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க, அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட லேண்டை அபகரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லேண்டை வந்து அபகரிக்க ட்ரை பண்ணும்போது அந்நியர்கள்ட்ட நம்ம லேண்டு போயிடக்கூடாது, லேண்ட் அபகரிக்க அவங்கள வந்து விடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்கும், இன்னொன்று நமக்கு நம்மளே ஒரு அரசாங்கத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காகவும் புரட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. புரட்சி 1855 புரட்சி வந்து தொடங்குது. எங்கள் பீகார், ராஜ்மஹால் அந்த பகுதியில் தான் வந்து புரட்சி தொடங்குது.
யார் செய்யறது? சந்தால் அப்படின்ற பழங்குடியினர்கள் புரட்சி வந்து தொடங்குறாங்க. யாரோட தலைமையில இந்த புரட்சி வந்து நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்து கங்கு அப்படின்றவங்களோட தலைமையில தான் இந்த புரட்சி நடந்துட்டு இருக்கும். ஸோ ஜமீன்தார்களையும் வட்டிக்கு பணம் தருபவர்களையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாக்குவாங்க. அவங்களோட வீடுகளில் வந்து இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க வீடுகளை வந்து கொள்ளையடிக்கிறது, இது மாதிரியான சில நிகழ்வுகளும் நடந்துட்டு தான் இருக்கும். சரி, இந்த கழகத்தை எப்படி உள்ள கொண்டுட்டு வராங்க அப்படின்னா, இந்த 2 தலைவர்களையும் ஒன்று மாற்றி ஒன்று என்ன பண்ணிடுவாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஆங்கிலேயர்கள். ஸோ அரெஸ்ட் பண்ணிட்டா தலைவர் இல்லாத அந்த படை என்ன பண்ணும்? தலைவர் இல்லாத அந்த புரட்சிகரவாதிகள் என்ன பண்ணாங்கன்னா, தலைவர் இல்லாத அந்த கூட்டம் என்ன பண்ணும்னா அவங்களால புரட்சியை கண்டினியூ பண்ண முடியாது, புரட்சியை அடக்கிடுவாங்க ஆங்கிலேயர்கள். இந்த சந்தால் பகுதியை என்ன அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சந்தால் பர்கானா அப்படின்னு ஒரு பாதுகாக்கப்பட்ட இடம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணுறது மூலமாக என்ன நடக்கும்னா, அந்நியர்கள்ட்டேருந்து அந்த லேண்ட் வந்து பாதுகாக்கப்படும். வேற யாரும் அந்த லேண்டை அபகரிக்க முடியாது. இந்த பழங்குடியினர்கள் தவிர வேற யாரும் அந்த லேண்டை அபகரிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு இண்டிகோ கழகம். ஒவ்வொரு கழகங்களும் எங்கே நடந்தது, எந்த பகுதியில் நடந்தது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறதும் அந்த வருடத்தை ஞாபகம் வச்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். இண்டிகோ கழகம் எங்கே நடந்ததுன்னா மேற்கு வங்காளம் இங்கே இருக்குது. வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தில் தான் வந்து என்ன நடக்குது, இது இண்டிகோ கழகம் நடக்குது. இண்டிகோ அப்படின்னா என்னன்னா அவுரினா சாயம் இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு பயிர் தான் அவுரி. ஓகேவா? இதை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஐரோப்பிய பண்ணையாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதிக அளவில் என்ன விவசாயம் பண்ண சொல்கிறாங்க. இப்போது கோதுமையும் இல்லை நெல் இது சாப்பிட்ற பொருளை விட்டுட்டு அவுரிய நிறையா அறுவடை செய்கிறாங்க, அவுரிய நிறையா வந்து பயிரிடுறாங்க. அப்படின்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? சரி, பயிரிட்டாலும் அதை வந்து இவங்கள்ட்ட தான் விற்கணும். யார்கிட்ட? ஐரோப்பிய பண்ணையாளர்கள்ட்டே தான் விற்கணும். சரி, விற்கிறோம், காசாச்சும் தருவீங்களானா? அதெல்லாம் கிடையாது, கொஞ்சம் தான் காசு தருவோம். எப்படி? கம்மியாக தான் காசும் தருவாங்க, நிறையா அவரையும் பயிரிட சொல்லுவாங்க, எல்லா லேண்ட்லேயும் பயிரிட சொல்லுவாங்க, காசும் கம்மியாக தான் தராங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா புரட்சி வெடிக்குது. 1859 திகம்பர் பிஸ்வாஸ், விஷ்ணு சரண் பிஸ்வாஸ் அப்படின்ற இவங்களோட 2 பேரோட தலைமையில் புரட்சி வெடிக்குது. நாதியா மாவட்டத்தில் புரட்சி வெடிக்குது. ஃபேக்ட்ரியெல்லாம் கூட கொளுத்திடுவாங்க, ஃபேக்ட்ரியை வந்து சூறையாடிடுவாங்க, கொளுத்திடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இது எப்படியாச்சும் கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரணும்னு ஆங்கிலேயர்கள் திங்க் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு நான் வந்து உங்களுக்கு சமாதான பேச்சுவார்த்தை நடத்துகிறேன், இல்லை ஏதோ ஒன்று உங்களை இது எப்படி கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரதுன்னு ஆங்கிலேயர்கள் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு ஆணையத்தை அமைக்கிறாங்க. 1860 அவுரி ஆணையம் அப்படின்ற ஒரு ஆணையத்தை வந்து அமைக்கிறாங்க. அது ரிலேட்டடாக 1862 ஒரு சட்டமும் வரும். இப்போ வந்து உடனே அப்படியே அவங்கெல்லாம் வந்து இதாக ஆயிட்டாங்களா, விவசாயிகளுக்கு நன்மை கிடைச்சதா அப்படின்னா கிடையாது. இப்போ ஆணையம் அமைக்கிறதுலாம் லைக் ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்துறதுக்காக கழகம் வந்து அடக்கப்பட்டுரும். கழகத்தை பற்றி ஒரு நியூஸ் பேப்பர்லேயும் அண்ட் ஒரு நாடகத்துலேயும் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த நியூஸ் பேப்பர் என்னன்னா இந்து தேசபக்தன் அப்படின்ற செய்தித்தாளில் இண்டிகோ கழகத்தோட எந்த அளவுக்கு இண்டிகோ கழகம் நடந்தது, எவ்வளோ மோசமான விஷயங்கள்லாம் நடந்ததுன்றத எழுதியிருப்பாங்க. தீனபந்து மித்ரா அப்படின்றவர் அவரோட ட்ராமா எழுதியிருப்பாரு. அது பேர் என்னன்னா நீல் தர்பன் அப்படின்ற ஒரு ட்ராமாவில் இந்த இண்டிகோ கழகத்தை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க, பிவைக்யூவில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இந்து தேசபக்தன் அப்படின்ற செய்தித்தாள் எதை பற்றின செய்திகளை கொடுக்குதுன்னா இண்டிகோ கழகத்தை பற்றின செய்திகள் தான் அதில் இருக்கும். தீனபந்து மித்ரானா நீல் தர்பன் தான் ஞாபகத்துக்கு வரணும். நெக்ஸ்ட்டு தக்கான கழகம்ன்றது எங்கே நடந்துச்சுன்னா பூனாலாம் நடக்குது. பூனா எங்கே இருக்குது? இங்கே பம்பாய் கிட்ட இந்த சைடில் இருக்கும் பூனா. ஸோ பூனாவில் நடந்தது தான் தக்கான கழகம். வருடம் பார்த்தீங்கன்னா 1875 1875 தக்கான கழகம் வந்து நடக்குது. தக்கான கழகம் ஏன் நடக்குது அப்படின்னா இந்த உள்ளூர் வட்டிக்காரர்களால் தான் நடக்குது. உள்ளூர் வட்டிக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, வட்டிக்கு வந்து மேபி விவசாயிகள் நிலத்தை அடமாக வச்சுருப்பாங்க, இல்லைன்னா வந்து பணம் வாங்கியிருப்பாங்க. நிலத்தை அடமான வச்சு பணம் வாங்கியிருப்பாங்க, திருப்பி செலுத்த முடியல, உடனே வந்து திரும்ப செலுத்த முடியல, அவங்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். இங்கேயும் வரி கட்டணும், இங்கேயும் வந்து வட்டியை கட்டணும் அப்படின்றப்போ அவங்க இங்கே செலுத்தியிருக்க மாட்டாங்க, வட்டி வந்து செலுத்திருக்க டிலே பண்ணியிருப்பாங்க. அதனால என்ன நடக்கும் அப்படின்னா அந்த வட்டிக்காரவங்களாம் வட்டி கொடுத்தாங்க இல்லையா, காசு கொடுத்தாங்க இல்லையா, அவங்க வந்து லேண்டெல்லாம் அபகரிக்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கு அகெயின்ஸ்டாக தான் வந்து இந்த கழகமே நடக்கும். என்ன கழகம்னா தக்கான கழகம் பூனாவாக நடக்கும். இதுக்கு வந்து எப்படியாச்சும் கட்டுப்படுத்தணும். ஏன் அப்படின்னா நிறையா இந்த வட்டிக்காரர்களோட வீட்டை போய் கொள்ளடிக்கிறது, வட்டிக்காரவங்க ஜமீன்தார்களோட வீட்டெல்லாம் கொள்ளடிக்கிறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்ருக்கும். இராணுவத்தை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கழகத்தையே வந்து அடக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட லைக் விவசாயிகள் சைடும் இருக்கக்கூடிய நியாயங்களை கேட்கணும், அவங்களோட குறைகளை களையணும் அப்படின்றதுக்காக
தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம் இயற்றப்பட்டு விவசாயிகளோட அந்த குறைகள்லாம் வந்து கலைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் என்ன கழகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல நடந்த விவசாயிகள் கழகம். சேம் அங்கே என்ன கான்செப்டோ அதே தான் இங்கேயும். வட்டிக்காரர்களோட டார்ச்சர் தாங்க முடியல. வட்டியை கொடுத்துட்டு இவனை என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா உடனே செலுத்த முடியல, அதே தான் பஞ்சம் ஏற்பட்டிருக்கும், நிறைய வந்து விளைச்சல் இருந்திருக்காது, இவங்களால அந்த பணத்தை உடனே திருப்பி செலுத்திருக்க முடியாது. உடனே வட்டிக்காரர்கள் வந்து லேண்டை அபகரிக்கிறது, லேண்டை எடுத்துடுறது, அவங்கள்ட்ட அவங்க வந்து விவசாயமே அதுக்கப்புறம் பண்ண முடியாது. அப்புறம் எப்படி வட்டியும் பே பண்ணுவாங்க, இன்னும் வட்டியும் அதிகரிச்சுட்டே இருக்கும். இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல என்ன பண்ணுறாங்க, கழகம் நடக்குது, விவசாயிகள் கழகம் நடக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு, ஆங்கிலேயர்களுக்கு பஞ்சாப்ல கழகம் நடக்கிறது விருப்பம் இல்லை. பிகாஸ் ஆங்கிலேயர்களுக்கு அதிகப்படியான அந்த ஆர்மிலாம் வந்து எங்கேருந்து சப்ளை போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல இருந்து தான். பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அந்த ஆண்கள் கொஞ்சம் டாலாக கொஞ்சம் பிரேவாக இருப்பாங்க, ஐ மீன் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய உடல் அமைப்பை கொண்டவங்க. அங்கேருந்து தான் அதிகமாக எங்கே போயிட்டுருக்காங்க, ஆர்மிக்கு போயிட்டுருக்காங்க, பிரிட்டிஷ் ஆர்மிக்கு போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிரிட்டிஷ் வந்து விரும்புவாங்களா பஞ்சாப்ல இப்படி ஒரு கழகம் நடக்கிறதுனா விரும்ப மாட்டாங்க. ஸோ உடனே அதுக்கு எதனா ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அந்த கழகத்தை வந்து அடக்கிட்டு ஒரு முக்கியமான ஒரு சட்டம் இயற்றுவாங்க, பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம். இந்த சட்டத்தின் மூலமா அந்த சமூகம், அதாவது பஞ்சாப்பை ஒரு 3 பிரிவாக வந்து பிரிப்பாங்க. பஞ்சாப்னா அந்த பகுதிகளில் இல்லை, அந்த மக்களை வந்து 3 பிரிவாக வந்து பிரிக்கிறாங்க. பஞ்சாப் மக்கள் விவசாயிகள், சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள், வட்டிக்காரர்கள் அப்படின்னு ஒரு 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. இந்த முதல் பிரிவு இருக்குல்ல, பஞ்சாப் மக்கள் விவசாயிகள் அப்படின்ற பிரிவுகள் இருக்கு இல்லையா, இந்த முதல்ல இருக்காங்கல்ல பஞ்சாப் மக்கள் விவசாயிகள். ஸோ இவங்க கிட்டே இருந்து இவங்க வந்து லேண்டை இவங்க 2 பேர்கிட்டையும் விற்கணும், அடுத்த இருக்க இந்த 2 பிரிவுகள்கிட்டையும் லேண்டை விற்கணும் இல்லை அடமானம் வைக்கணும் அப்படின்னா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டுட்டு வராங்க. அது என்னென்னன்றதெல்லாம் வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுக்கல. பட் அவங்கள்ட்ட லேண்டை விற்கணும் அப்படின்னா மேபி ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக இருந்திருக்கலாம், கொண்டுட்டு வந்திருக்கலாம். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாததுனால தான் வட்டிக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, நீ வட்டியை கொடுக்கல, நான் சொன்ன டேட்டுக்குள்ளார நீ வந்து என்கிட்ட வட்டியை கொடுக்கலன்னு அந்த லேண்டை அபகரிக்கிறது, லேண்டை விட்டு நீ வந்து போயிட்டு இனிமேல் வந்து விவசாயம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அந்த லேண்டை அபகரிக்கிற வேலைகள்லாம் ஈடுபடுறாங்க. ஸோ இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சா அவங்களால அவ்வளோ சீக்கிரமாக போய் லேண்ட் அபகரிக்க முடியாது இல்லையா, அதனால் இந்த சட்டம் கொண்டுட்டு வராங்க, பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம். இது வரைக்கும் புரியுது தானே? இது இயர் சொன்னா 1890 to 1900, 1890 to 1900 வரைக்கும் இது வந்து நடக்குது. பஞ்சாப் பகுதியில் தான் இந்த கழகம் நடக்குது. நெக்ஸ்ட்டு சம்பரான் சத்தியாகிரகம். சத்தியாகிரகம் அப்படின்ற வேர்டை கேட்ட உடனே உங்களுக்கு ஒருத்தர் ஞாபகம் வந்திருக்கணுமே, ஞாபகம் கண்டிப்பாக வரணுமே. யார்? காந்தி, மகாத்மா காந்தியே தான். அவர் இந்த போராட்டத்தில் இன்வால்வ் ஆகியிருப்பார். சம்பரான் சத்தியாகிரகம் அப்படின்றது பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சம்பரான் அப்படின்ற பகுதியில் நடந்த ஒரு விவசாயிகளோட கழகம் தான். இந்த வருஷம்னா 1917 to 18 வரைக்கும் நடந்திருக்கும். என்ன அப்படின்னா இந்த ஐரோப்பிய பண்ணையாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவுரி சாகுபடி, அகெயின் அவுரி வந்து சாகுபடி பண்ண சொல்லியிருப்பாங்க, கம்மி விலைக்கு அவங்கள்ட்டே கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய டார்ச்சர்ஸும் நடந்திருக்கும் இந்த இந்திய விவசாயிகளுக்கு ஐரோப்பிய பண்ணையாளர்கள் சைடில் இருந்து. ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டாக இந்திய விவசாயிகள், அதாவது சம்பரான்ல இருந்த விவசாயிகள் கழகத்தில் ஈடுபடுறாங்க, புரட்சி பண்ணுறாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணி யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகாத்மா காந்தி அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வருவார். ஸோ மகாத்மா காந்தி வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுது அப்படின்னா அரசும் வந்து ஆங்கிலேய அரசும் வந்து ஒரு அரசு ஆணையத்தை அமைக்கிறாங்க. அந்த ஆணையத்தில் மகாத்மா காந்தி ஒரு மெம்பராக இருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது ஒரு சட்டமும் கொண்டுட்டு வருவாங்க. 1918 சம்பரான் விவசாயிகளோட சட்டம். இந்த சட்டம் கொண்டுட்டு வரப்பட்டு அங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்றத சால்வ் பண்ணியாச்சு. ஸோ சம்பரான் சத்தியாகிரகம், அந்த சம்பரான் சத்தியாகிரகம் ஞாபகம் வந்தாலே உங்களுக்கு காந்தியும் ஞாபகம் வரணும். பேர்லே இருக்குது, பேரில் என்ன இருக்குது, சத்தியாகிரகம் இருக்குது, சத்தியாகிரகம்னாலே உங்களுக்கு காந்தி ஞாபகம் வரணும். அதுக்கு அடுத்தது கேடான்ற பகுதியில் நடந்த விவசாயிகள் கழகம் 1918 நடக்குது. இந்த கேடா அப்படின்ற பகுதி எங்கே இருக்குன்னா குஜராத்னாலும் உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும்? காந்தி தான் ஞாபகம் வரணும். குஜராத்னாலும் உங்களுக்கு காந்தி தான் ஞாபகம் வரணும். ஸோ இதில் காந்தி இன்வால்வ் ஆகுவார். இங்கே என்ன ப்ராப்ளம், இப்போ குஜராத்தில் இந்த கேடா பகுதியில் என்ன பிரச்சனை அப்படின்னா பஞ்சம், பயங்கரமான பஞ்சம், அறுவடை வந்து இருந்திருக்காது, விளைச்சலே இருந்திருக்காது. ஸோ விளைச்சலே இல்லை அப்படின்னா எப்படி டேக்ஸ் பே பண்ண முடியும்? நீ விளைச்சல் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நாங்கள் டேக்ஸ் பே பண்ணணும்னு ஆங்கிலேயர்கள் கேட்குறானுங்க. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக இந்த விவசாயிகள் வரி கொடா இயக்கத்தை நடத்துவாங்க. வரி கொடா இயக்கம்னா வரி கொடுக்க மாட்டேன்டா அப்படின்ற ஒரு இயக்கம் அதை வந்து நடத்துகிறாங்க.
அதுக்கு தலைமை தாங்கிறது காந்தி. காந்தி தலைமை தாங்குறாங்க. யார் தலைமை தாங்குறா? காந்தி. இந்த வளைகுடா இயக்கத்துக்கு காந்தி தலைமை தாங்குறாரு. ஸோ இதுக்கு காந்தி தலைமை தாங்குறாங்க இல்லையா, இதுவும் அமைதி வழியில் விவசாயிகளோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு மாப்பிளா கிளர்ச்சி. இந்த மாப்பிளா அப்படின்னா யாருன்னா முஸ்லீம், கேரளாவுடைய முஸ்லீம். மாப்பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மாப்ளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யார்? முஸ்லீம் விவசாயிகளை அந்த பேரில் வந்து அந்த டேர்மில் வந்து அழைக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அகைன் அந்த ஜமீன்தார்கள் அண்ட் வட்டிக்கு கடன் கொடுக்குறவங்களுக்கும் இவங்களுக்கும் தான் ப்ராப்ளம் ஆகுது. அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் இவங்க புரட்சியில் இறங்குறாங்க, கழகத்தில் இறங்குறாங்க. எப்போ இறங்குறாங்க? புரட்சி எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 1921 புரட்சி ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப தீவிரமாக ஸ்டார்ட் ஆகுது. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2337 பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருப்பாங்க அந்த புரட்சியில். 45,000 பேர் வந்து கைதிகளை பிடிச்சிருப்பாங்க ஆங்கிலேயர்கள். ரொம்ப வந்து மோசமாக வந்து இந்த புரட்சியை வந்து அடக்கியிருப்பாங்க. இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 1-2 பாயிண்ட் தான். மாப்பிளா கிளர்ச்சி ஜமீன்தார்களுக்கு அகெயின்ஸ்டாக கேரளாவில் நடந்தது. முஸ்லீம் விவசாயிகள் 1921 நடந்தது. ஸோ இதுதான் இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ ரொம்ப தீவிரமாக அடக்கியிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ பேரை சிறை மட்டும் பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். 45,000 அந்த மாப்பிளா விவசாயிகளை சிறை பிடிச்சிருக்காங்க. இவ்வளோ பேரை கொண்டு இருக்காங்க. இதில் 1000 பேர் மேலே வந்து காயம் அடைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் செஞ்சது அந்த ஆங்கிலேய இராணுவம்.